கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபத்தோடு கூடிய ஆசிரியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வளர்ந்து வருகின்ற இந்த நவீன உலகிலே எங்களுடைய பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் அனைவருமே மிகவும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இயேசுனுடைய மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்வாடும் வார்த்தையாடும் செயல்களாலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய எண்ணங்களும் இயக்கங்களும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் இவர்கள் செய்கின்ற பணிக்கு வேண்டிய ஆசிரியரானது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த நேரத்தில் இவர்கள் எடுத்து வைக்கின்ற இந்த முயற்சியில் இறைவனுடைய துணையானது ஒவ்வொரு நாள் இவர்களோடு இருந்து செயல்பட வேண்டும். இவர்கள் பணியை ஆசீர்வதிக்க வேண்டும், இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த ஊடகத்தை பார்த்து இதன் வழியாக ஆண்டவருடைய நற்செய்தி பண்புகளை தங்களுடைய வாழ்விலே அவருடைய விழுமைகளை கடைபிடித்து வாழுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு சான்று வருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த யூடியூப் சேனலை இவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள். எனவே ஆண்டவர் தாமே இந்த சேனலை நிறைவாய் ஆசீர்வதித்து இதன் வழியாக ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்களுக்கு வழங்குகிற விதத்திலே இந்த யூடியூப் சேனலானது அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவர்களை வாழ்த்துகின்றேன், அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இதோ இந்த நல்ல நாளிலே நம்முடைய கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் புதிதாக ஒரு யூடியூப் சேனலை துவங்க இருக்கிறார்கள். அவர்களை நாம் அனைவரும் மனதார வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். திருத்தூதரான யாக்கோபு தன்னுடைய நூலிலே அதிகாரம் 2 இறை திருவசனம் 26 இவ்வாறு கூறுவார்: செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று. எனவே நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் தங்கள் உழைப்பால் கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து தங்களால் முடிந்த நல்ல செயல்களை எல்லாம் செய்து வருகிறார்கள். சிறப்பாக ஆண்டவர் இயேசு செய்த அந்த குணப்படுத்தும் பணியை தங்களுடைய முகாம்கள் வழியாக செய்து வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு குணப்படுத்தும் பணியை செய்தார், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார், திக்கற்றவர்களுடைய குரலாக இந்த சமூகத்திலே நின்றார். அதே போல நமது தொழிலாளர் இயக்கத்தினரும் கூட தங்களால் முடிந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள் என்று பார்த்தோம். மருத்துவ முகாம்கள், கண் சிகிச்சை முகாம்கள் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்குவது, சிறப்பாக இயற்கை பேரிடரின் போது எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருள் வழங்குவது என பல செயல்பாடுகளை செய்து வருகிறார். இது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் தங்கள் ஊடகத்தின் வழியாக யூடியூப் சேனலின் வழியாக மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இதன் வெளிப்பாடு விளம்பரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, மாறாக இதை பார்த்து இன்னும் பல மக்கள் இது போன்ற நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்றே அவர்கள் இந்த யூடியூப் சேனலை துவங்குகிறார்கள். இதை நாம் ஆதரிப்போம். இதன் வழியாக கிறிஸ்துவின் விழுமியம் எல்லா பகுதிக்கும் சென்று சேரவும் ஏழை எளியவர்கள் பயன் பெறவும் இந்த யூடியூப் சேனல் விளங்க வேண்டும் என இந்த நாளிலே அவர்களை ஆசிர்வதிப்போம். நமது கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினருக்கு பழைய கோவில் பங்கின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். உங்கள் பணியை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.